பேசலாமா? Ja. Okay, start. Was geht, Leute? Ich bin Tamil. Hello guys. நான் இவ்வளோ பெரிய வயசில் ஜெர்மனிக்கு வந்தப்போவே எனக்கு நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஏதோ கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஓரளவு சமாளிச்சிட்டேன். அண்ட் இப்போ வரைக்கும் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என் பக்கத்தில் இருக்கவர் வந்து 8th படிக்கும் போதே ஜெர்மனிக்கு வந்தார். வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு படாத பாடுபட்டு இப்போ என் பக்கத்தில் ஒரு பக்கா ஜெர்மன் ப்ராடக்டாக நின்றுருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம சென்னை பையன் தான், எக்மோர் சேர்ந்தவர். ஸோ இவர்கிட்ட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ரோவன், எப்படி இருந்துச்சு ஜெர்மனி? புது கண்ட்ரி, புது லாங்குவேஜ், புது எஜுகேஷன் சிஸ்டம். கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ எந்த கமெண்ட்ஸுமே இல்லைண்ணா. எனக்கு ஒரு பிடிச்ச கண்ட்ரி தான், எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது தெரிஞ்ச கண்ட்ரி தான். மொழி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் வந்து நம்ம சென்னை டான் பாஸ்கோ எக்மோர் ப்ராடக்ட்டு, அங்கே தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தேங்க. திடீர்னு கூட்டிகிட்டு வந்து ஜெர்மன் படிடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சாட்சிபிட்டி அந்த காலத்தில் இல்லை. அதனால எனக்கு வந்து 1000 பேஜ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வாரம் வந்த 1000 பேஜ் ஹோம்ஒர்க் வந்த உடனே ஜெர்மனி என்ன தெரியாத 1000 பேஜ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. அது நீ ஏதோ யூடியூப் பார்த்து பண்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் அதை ஒவ்வொன்றையும் பண்ணி I was able to overcome. அண்ட் இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக என்னால் பேச முடியுது. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக சொல்லி தருவாங்க. இங்கே படிக்கிற விஷயம்லாம் நான் வந்து நம்ம 6th 7th நான் வந்து படிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்து அவங்க இன்டெப்த்தாக ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜோடு சொல்லி தருவாங்க. அது வந்து நம்ம படிக்கும்போது நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் நிறையா விஷயம் இன்டெப்த்தாக கற்றுக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லாங்குவேஜ் தான் ஒரே ஒரு பெரிய கஷ்டம். இருக்கிறதுலே மெயின் கஷ்டம் வந்து லாங்குவேஜ் தான். மற்ற சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு ஜெர்மனில் தான் இருக்கும். ஸோ சிலது மக்கா படிக்கலாம். சரி, ஜெர்மனிக்கு வந்த ரோவனுக்கும் இப்போ இருக்கிற ரோவனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு சோஃபார்? இல்லை, எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா இந்த நடை உடை பாவனை வந்து எல்லாமே ரொம்ப சேஞ்ச். ஏன்னா வந்து ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகம், அதனால சேட்க அவனும் கூட சேர்ந்து மாறிடுச்சு. மற்றபடி இன்னரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அன் இண்டியன். அதர் தென் தட் நான் வந்து இங்கே வந்த புதுசில் வந்து கொஞ்சம் ரொம்ப கோலையாக இருப்பேன். பட் நான் ஐ பிகம் கரேஜஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ரோவன், கடைசியாக ஒரு கொஸ்டின். உனக்கு ஜெர்மனி பிடிச்சிருக்கா, இந்தியா பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன டக்குன்னு கேட்டீங்க. இல்லைண்ணா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஒரு லிபரல் சோல். அதனால எனக்கு வந்து ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜெர்மனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கம்மி, செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இந்தியாவில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கம்மி, ஃப்ரீடம் ரொம்ப அதிகம். அதனால என் மனசு நம்ம ஊருக்கு தான். ஸோ கைஸ், ரோவனோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புளோட ஸ்டோரிஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.